இந்த சமுதாயத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தார். அரசியல் பிரதிநிதித்துவம், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். 44 தொகுதிகள் தமிழகத்தில், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 1010 எம்எல்ஏ தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 140 பாராளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவைக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இவைக்கும் அண்ணா திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம்? பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? ஆக இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அடையாத போது, அதற்கான முயற்சியை முன்னெடுக்காத போது, இவர்களுக்கான வாக்குரிமையை வாங்கி கொடுத்து நமக்கான சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியை உத்தரவாதப்படுத்திய புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னார்? அவர் காலத்தில் 4 கட்சிகளை அவர் ஆரம்பித்தார். பத்திஸ்கர் இட்டக்காரண்ய சபா 1927 ஆரம்பிக்கிறார். 1935 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, சுதந்திர தொழிலாளர் கட்சி. 42 எஸ்சி பெடரேஷன், பட்டியல் சமூக கூட்டமைப்பு. 1956 ரிபப்ளிகன் பார்ட்டி, குடியரசு கட்சி. 4 கட்சிகளை அவருடைய ஆயுள் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆரம்பித்தார். எதற்காக ஆரம்பித்தார்? காங்கிரஸோடும் கம்யூனிஸ்டுகளோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் இந்து மகா சபையோடும் கூட்டணி வைத்துக் கொண்டு 4 சீட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கட்சிகளை ஆதரித்தாரா? இல்லை, தமிழகத்தில் திமுகவோடும் அண்ணா திமுகவோடும் கூட்டணி சேர்ந்து கொண்டு 5 சீட்டுகளை 6 சீட்டுகளை பெற்றுக் கொண்டு சனாதனத்தை எதிர்ப்பதுதான் நம்முடைய குறிக்கோள் என்று நம்முடைய உரிமைகளை எல்லாம் விட்டுக் கொடுத்து விட்டு ஆட்சி அதிகாரத்தில் சொற்ப அதிகாரத்தை பெறுவதற்கு அவர் நமக்கு வழிகாட்டினாரா? கிடையாது. இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும். We should be a governing people. இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்ற வலிமையான முழக்கத்தை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் தான் சட்டத்தை எழுதினார். ஓட்டு போடும் உரிமையை பெற்றுக் கொடுத்தார். தனித்தொகுதிகளை பெற்றுக் கொடுத்தார். மற்ற சாதிக்காரர்கள் 10,000 ரூபாய் சட்டமன்ற தேர்தலில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் 5,000 ரூபாய் கட்டினால் போதும். ஆக இவற்றையும் குறைத்து கொடுத்தார். கொடுத்து விட்டு அவருடைய சிலைகளை பாருங்கள், கைகளில் அரசியல் சட்டத்தை வைத்துக் கொண்டு கைகளை நீட்டிக் கொண்டிருப்பார். அதற்கு என்ன அர்த்தம்? கைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? நீ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போய் என்ற அர்த்தம். நீ அறிவாலயத்தை நோக்கி சென்று 6 சீட்டுகளை வாங்கு என்ற அர்த்தம் கிடையாது. போயஸ் கார்டனுக்கு சென்று காலையில் இருந்து 10 சீட்டுகளை வாங்கு என்ற அர்த்தம் கிடையாது. காங்கிரஸை விட்டால் பிஜேபி எதிர்கொள்வதற்கு நாதியே கிடையாது என்று மக்களிடம் சொல் என்ற அர்த்தம் கிடையாது. நீ இந்த நாட்டின் ஆளுகிற சமூகமாக பாராளுமன்றத்தை நோக்கி சென்றுதான் அதற்கு அர்த்தம். அதை முன்வைத்துத்தான் நாம் ஆளுகிற சமூகமாக மாற வேண்டும் என்று அம்பேத்கரிய மாடலை முன்வைத்திருக்கிறோம். அம்பேத்கரிய மாடல் என்பது இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்.